திருட்டு திமுக காரங்க பேசி பேசிய மக்களை ஏமாத்துவாங்க, மாயாஜால பேச்சு பேசுவாங்க. திமுக எந்த வேஷத்துல வந்தாலும் தயவு செஞ்சு அவங்கள நம்பாதீங்க. நாடு எப்படி இருக்கு, நாட்டு மக்கள் எப்படி இருக்காங்கன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆண் கல்லூரிக்கு போனா அது கல்வி புரட்சி, ஒரு பெண் கல்லூரிக்கு போனா அது சமூக புரட்சி. அதே ஒரு திமுக காரன் கல்விக்கு போனா அது பாலியல் வன்புணர்ச்சி. ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு பாட்டு பார்த்த சமீபத்துல, யாரா அந்த பையனு கேட்டா நான் தான் அந்த பையன். அந்த பாட்டுல வர்ற மாதிரியே இன்னைக்கு தமிழ்நாட்டுல எங்க தப்பு நடந்தாலும், அட்டகாசங்கள் நடந்தாலும், அராஜகங்கள் நடந்தாலும் யாரா அந்த பையன் கேட்டா நான் தான் அந்த பையனு ஒரு திமுக காரன் வெளியில வந்து நிக்கிறான். கல்லூரியில பாலியல் வன்கொடுமையா, யாரா அந்த பையன் கேட்டா நான் தான் அந்த பையனு ஒரு திமுக காரன் வந்து நிக்கிறான். பிரியாணி கடையில ஓசி பிரியாணிக்கு சண்டையா, யாரா அந்த பையன் கேட்டா நான் தான் அந்த பையனு ஒரு திமுக காரன் வந்து நிக்கிறான். வீட்டுக்குள்ள புகுந்து வெட்டி கொலையா, யாரா அந்த பையன் கேட்டா நான் தான் அந்த பையனு ஒரு திமுக காரன் வந்து நிக்கிறான். செயின் இருக்கிறாங்களா, வழிமறிச்சு கொள்ளையடிக்கிறாங்களா, யாரா அந்த பையன் கேட்டா நான் தான் அந்த பையனு ஒரு திமுக காரன் வந்து நிக்கிறான். காதல் பிரச்சனை கட்ட பஞ்சாயத்தா, யாரா அந்த பையன் கேட்டா நான் தான் அந்த பையனு ஒரு திமுக காரன் வந்து நிக்கிறான். ஆழ்கடத்தல் கேஸா, யாரா அந்த பையன் கேட்டா நான் தான் அந்த பையனு ஒரு திமுக காரன் வந்து நிக்கிறான். கஞ்சா கடத்தல் கேஸா, யாரா அந்த பையன் கேட்டா நான் தான் அந்த பையனு ஒரு திமுக காரன் வந்து நிக்கிறான். போக்சோ கேஸா, யாரா அந்த பையன் யாரா அந்த பையன் கேட்டா நான் தான் அந்த பையனு ஒரு திமுக காரன் வந்து நிக்கிறான். ஜாதி பிரச்சனையா, யாரா அந்த பையன் கேட்டா நான் தான் அந்த பையனு ஒரு திமுக காரன் வந்து நிக்கிறான். பொம்பளை போலீஸ் கிட்ட தகராறா, யாரா அந்த பையன் கேட்டா நான் தான் அந்த பையனு திமுக காரன் வந்து நிக்கிறான். நடிகைக்காக விஷம் குடிச்சானா, யாரா அந்த பையன் கேட்டா நான் தான் அந்த பையனு ஒரு திமுக காரன் வந்து நிக்கிறான். இந்த திமுக காரன் யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமா? பாடாய் வாய். மக்கள் ரொம்ப தான் உஷாரா இருக்காங்க, ஆனா எப்படி ஏமாந்தாங்கன்னு தான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இப்படி திமுக கட்சிக்காரங்க எல்லாருமே குற்றவாளிங்கன்னு நான் சொல்லல, ஆனா குற்றங்கள் நடக்கிற எல்லா இடத்திலையும் எப்படி ஒரு திமுக காரன் இருக்கான்றதுதான் கேள்வி. இந்த அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் எதிர்த்து போராட எதிர்கட்சிக்கோ எந்த கட்சிக்கோ அனுமதி கிடையாது. வரலாறுல சிறப்பு மிக்க ஒரு கல்லூரியில ஒருத்தன் செர்வரேறி குதிச்சு அங்க படிக்கிற மாணவிய ஒருத்தன் பலாத்காரம் பண்றா, அந்த அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு அனுமதி இல்லை. சக மாணவிக்கு நடந்த கொடுமைய தட்டி கேட்கறதுக்கும் நியாயத்தை கேட்கறதுக்கும் மாணவர்கள் போராடணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு அனுமதி இல்லை. காலேஜ்ல சிசிடிவி இல்ல, போதுமான பாதுகாப்பு இல்ல, கேமரா இல்லன்னு ப்ரொஃபசர்ஸ் போராடுறாங்க, அவங்களுக்கு அனுமதி இல்லை. ஆனா இவங்க எழுதி கொடுத்த ஜால்ரா பஜனை பாட்டு பாடாம வெளிநடப்பு செஞ்சாரு கவர்னர்னு, அவருக்கு எதிராக கவர்னர் மாளிகை முன்னாடி போராடுறதுக்கு திமுகக்கு அனுமதி இருக்கு. எதுக்கு போராடணும், எதுக்கு போராடக்கூடாதுன்னு திமுகக்கு தெரியாது. வெத்து போராட்டங்களும் விளம்பரம் போராட்டங்களும் பண்றதுல பிஹெச்டி பண்ணவங்க திமுக காரங்க. கருணாநிதி பண்ணாத போராட்டமா, நம்ம பார்க்காத போராட்டமா? ட்ரெயினே வராத தண்டவாளத்துல தலை வச்சு போராடினவர் கருணாநிதி. 1 மணி நேரம் ஒன்னாவுறதும், அதுவும் ஒரு பெட்டு, 2 தலகாணி, 2 பொண்டாட்டி, 4 ஏசின்னு 1 மணி நேரம் ஒன்னாவுறதா இருந்தவர் கருணாநிதி. அப்படி எல்லாம் போராடுறாங்க. அவரோட பையன் ஸ்டாலின் ஒன்னும் சலைச்சவர் இல்ல. அவர் கைதானது மிஸ்ஸா கேஸ்லயா இல்ல உஷா கேஸ்லான்னு இன்னும் கூட மக்கள் எல்லாம் குழம்பி போயிருக்காங்க. இவங்க எல்லாரும் போராட்டத்தை பத்தி பேசுறாங்க. மக்களை திசை திருப்புறதுக்கு உண்மையான போராட்டங்கள் வெளிச்சத்துக்கு வரக்கூடாதுன்றதுக்காக செயற்கையா போலியா எத்தனையோ போராட்டங்கள்
வருஷம் ஆள தெரியாத இந்த திருட்டு திமுக ஆட்சி காலத்துல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் போக்சோ கேஸ் எத்தனைன்னு தெரியுமா? இந்த 4 வருஷத்துல மட்டும் 18,518 குற்றங்கள் பெண்களுக்கு எதிராக. அதாவது தைரியமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து பதிவான குற்றங்கள் 18,518. இது எனக்கு 10 நாளுக்கு முன்னாடி கிடைச்ச தகவல். இந்த 10 நாள்ல எத்தனை நடந்திருக்குன்னு தெரியாது. கணக்குல வராம எத்தனை பெண்கள் கொடூரத்துக்கு ஆளாகிறாங்கன்னு தெரியாது. யோசிச்சு பாருங்க. திமுக கொடுத்த கணக்குப்படியே பெண்கள் ஒரு வருஷத்துக்கு 4,500 பேர் சூறையாடப்படுறாங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 13 பேர். திமுக ஆட்சி காலத்துல பதிவாகிற அத்தனை கேஸ்ல 50% திமுக காரங்க பேர்ல தான் கேஸே கம்ப்ளைண்ட் வருது. ஒவ்வொரு மீட்டிங்லயும் ஸ்டாலின் பேசுறாரு, நாங்க 100 வாங்குவோம், 150 வாங்குவோம், 200 வாங்குவோம், 250 வாங்குவோம்னு. இதே நிலைமையில ஆட்சி போச்சுன்னா ஒரு முறை வாங்கினாங்களே 1991ல வெறும் 2 சீட்டு. அந்த 2 சீட்டு கூட கிடைக்காது. நல்லா யோசிச்சு பாருங்க. நல்லா படிக்கிற பையன் என்னைக்குமே நான் 100க்கு 100 வாங்குவேன்னு சொல்லவே மாட்டான். பாஸாகவே திணற பையனை கேளுங்க, ஓ நான் 150 வாங்குவேன்னு சொல்லுவான். அதே மாதிரிதான் ஸ்டாலின் என்னைக்குமே ஏமாத்தி வாங்க போற வாக்குகளுக்காக மட்டுமே பேசுவாரு. அவர் கொடுத்த வாக்குறுதிகளை பத்தி பேசவே மாட்டாரு. இப்ப புரியுத மக்களே ஏன் திமுக 2வது முறை ஆட்சிக்கு வராதுன்னு? ஏன்னா முதல் முறை அவங்க ஆட்சி பண்ணும் போதே மக்களுக்கு புரிஞ்சிடும், செத்தவன் கையில வெத்தலை பாக்கு கொடுக்கிறதும் திமுக கையில ஆட்சி கொடுக்கிறதும் ஒண்ணுதான், ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு. மேடைக்கு மேடை அப்பாவும் பையனும் நாங்க இலவசம் கொடுத்தோம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி பனாத்திக்கிட்டு இருக்காங்க. திமுக உண்மையில தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன கொடுத்தாங்க? டிவி கொடுத்தாங்க. சன் டிவி வளர்ந்துடுச்சு. 1000 ரூபாய் கொடுத்தாங்க, சாராயம் வளர்ந்துடுச்சு. சமூக நீதினாங்க, ஜாதி கட்சி வளர்ந்துடுச்சு. திராவிட மாடல் இருந்தாங்க, திருட்டுத்தனம் வளர்ந்துடுச்சு. பெண் உரிமை ஆட்சின்னாங்க, போக்சோ வளர்ந்துடுச்சு. மற்றபடி தமிழ்நாட்டு மக்களுக்காக இந்த ஆட்சி ஒரு ஆணியும் புடுங்கல. நம்ம ஆட்சி காலத்துல நம்ம எல்லாம் எத்தனையோ இலவசங்கள் கொடுத்திருக்கோம். ஆனா நாங்க கொடுத்தது எல்லாமே இலவசங்கள் கிடையாது, உதவிகள். ஏழை மாணவர்களுக்கு சைக்கிள் கொடுத்தோம், லேப்டாப் கொடுத்தோம். ஏழை பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்தோம். வீட்டு வேலை எல்லாம் பண்ணிட்டு வெளியில போய் வேலை பார்த்துட்டு வர்ற குடும்ப தலைவிங்களோட சுமையை குறைக்க மிக்ஸி கிரைண்டர்னு கொடுத்தோம். எல்லாரோட வாழ்க்கையிலையும் வெளிச்சம் வரணும்ன்றதுக்காக 100 யூனிட் மின்சாரம் இலவசமா கொடுத்தோம். ஒருவேளை உணவாவது மக்களுக்கு கிடைக்கணும்னு கோவில்ல அன்னதான திட்டம் கொண்டு வந்தோம். இப்படி மக்கள் தேவைகளுக்காக தேடி தேடி பார்த்து பார்த்து செஞ்ச அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அம்மாவோட ஆட்சி, அண்ணன் எடப்பாடியாரோட ஆட்சி. மக்கள் பத்தி யோசிக்காம ஸ்டாலின் பத்தியும் அவரோட குடும்பம் பத்தியும் அவர் பையன் பத்தியும் அவர் பேரன் பத்தியும் யோசிச்சு அவங்களுக்கு முரஸ்வாசல் செய்யறதுலயே துடிக்கிறாங்க இன்னைக்கு கவர்மெண்ட் அதிகாரிகள். அப்போ அவங்க எங்க மக்களை பத்தி யோசிப்பாங்க? நீங்க எல்லாரும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு பார்த்திருப்பீங்க. தளபதி போய், சின்ன தளபதி போய், இப்போ குட்டி தளபதி வந்து இருக்காரு. அந்த குட்டி தளபதியோட மடியில ஜூஸ் விழுந்தா தட்டி கொடுக்கிறதுக்கு ஒரு அமைச்சர், அந்த பேரன் வந்தா சீட்டு விட்டு கொடுத்து எழுந்திருக்கிறதுக்கு ஒரு கலெக்டர். அந்த அம்மாவும் எழுந்திருக்கல, அமைச்சர் அதட்டி எழுப்புறாரு. நல்லா பாக்குறோம் நீங்க பெண்களுக்கு கொடுக்கிற மரியாதை, அதுவும் படிச்சு கலெக்டரா இருக்கிற பெண்களுக்கு கொடுக்கிற மரியாதை. நீங்கெல்லாம் சமூக நீதி, சனாதனம், பகுத்தறிவுன்னு பேசி பெரியார் சமாதி பக்கமோ அண்ணா சமாதி பக்கமோ போய்
பெரியவங்க முன்னாடியே வெண்டக்கா சுட்டக்கா வெள்ளரிக்கா விளங்கவே விளங்காத திமுக 2000 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி வச்சுட்டாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏது திமுகன்னு கேட்காதீங்க. அப்ப சொன்ன திமுக தீன்னா திருட்டுத்தனம், மூ அண்ணா முட்டாள்தனம், கான்னா களவாணித்தனம். ஆனா இன்னைக்கு இருக்கிற திமுகக்கும் அது கரெக்டா பொருந்தும். இன்னைக்கு ஸ்டாலின் திருவள்ளுவரை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னு இந்த கொடுமை எல்லாம் எங்க போய் சொல்ல? திருவள்ளுவரை கொண்டாடணுமா தமிழகம்? ஸ்டாலின் சொல்றார். ஸ்டாலினுக்கு தெரியுமோ தெரியாதோ, திருவள்ளுவர் தினத்தை அறிவிச்சதே எங்க புரட்சி தலைவர். திருவள்ளுவரை வச்சு விளம்பரம் எல்லாம் அப்புறம் கொடுக்கலாம். திருவள்ளுவர் சொன்ன மாதிரி ஆட்சி பண்ண முயற்சி பண்ணுங்க. நாடொரும் நாடி முறை செய்யா மன்னன், நாடொரும் நாடு கெடும். அப்படின்னா அவரோட ஆட்சியில தினம் தினம் நடக்கிற நல்லது கெட்டதை அறிஞ்சு நல்ல முறையில நியாயமான முறையில ஒரு மன்னன் ஆட்சி செய்யலன்னா அந்த நாடு தினம் தினம் கெட்டு போகும். இது நாங்க அதிமுக காரங்க சொன்னதில்ல, திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். இன்னைக்கு உண்மையில தமிழ்நாடு எப்படி இருக்கு? யந்திர பொம்மை மாதிரி ஒரு முதல்வர், இலவச இணைப்பா ஒரு துணை முதல்வர், எதை திருடலான்னு துடிக்கிற எம்எல்ஏக்கள், எதை வேணுமன்னாலும் திருடலான்னு அலையிற அமைச்சர்கள், தட்டி கேட்டா குண்டாஸ்ல தூக்கி போடுற வேலை பார்க்கிற காவல்துறை, காய்கறி விற்கிறவங்க கிட்ட கூட கமிஷன் அடிக்கிற கவுன்சிலருங்க, கண்ணுல படுற பொண்ணுங்களை எல்லாம் கெடுக்கணும்னு நினைக்கிற திமுக கரவேட்டிகள், ஜாதி வெறி பிடிச்ச திமுக நிர்வாகிகள், எலெக்ஷன் வந்தப்ப மட்டும் மக்களை பத்தி யோசிப்போன்னு திமிர் பேச்சு பேசுற துரைமுருகன்கள், ஓட்டு போட்ட பெண்களை ஓசி டிக்கெட்டுங்கன்னு கேலி பேசுற பொன்முடிகள், ஜல்லிக்கட்டுல கூட ஜாதி பார்க்கிற மூர்த்திகள், பேரன் ஜூஸ் குடிச்சான்னு பிரேக்கிங் நியூஸ் போடுற ஜால்ரா ஊடகங்கள், எதிர்த்து கேள்வி கேட்டா குண்டர்ஸ்ல போடலான்னு ஐடியா கொடுக்கிற அரசு வக்கீல்கள், எல்லாத்துக்கும் மேல 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் அது குழந்தையோ பொண்ணோ பொம்பளையோ பாட்டியோ வித்தியாசம் பார்க்காம பெண்ணா இருந்தா போதும்னு இன்னைக்கு சூறையாடுற போத வெறி பிடிச்ச மிருகங்கள் அந்த மிருகங்களை காப்பாற்றுற சார்கள். இவ்வளவு பயங்கரமான ஒரு தமிழ்நாட்டுல தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கேட்கவே பயமா இருக்குல்ல? ஒரு முறை ஏமாந்து ஓட்டு போட்டதுக்காகவே இவ்வளவு அவஸ்தைப்படுறோம். இன்னொரு முறை ஏமாந்து திமுகக்கு ஓட்டு போட்டா இன்னைக்கு திமுக கட்சிக்காரங்க மட்டும்தான் ஸ்டாலின் குடும்பத்துக்கு கொத்தடிமையா இருக்காங்க. மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்தா ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஸ்டாலின் குடும்பத்துக்கு கொத்தடிமையா மாறிடுவாங்க. தயவு செஞ்சு பெண் குழந்தைங்களும் தமிழகத்தின் தாய்மார்களும் முதியவர்களும் நிம்மதியா மானத்தோட உசுரோட வாழலாம்னா எப்ப தேர்தல் வந்தாலும் ரெட்டாலைக்கு ஓட்டு போடுங்க. காட்டுல இருந்தாலும் நாட்டுல இருந்தாலும் சிங்கம் சிங்கம் தான். ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் எனக்குமே எங்க அண்ணன் எடப்பாடியார் ராஜா தான். எடப்பாடியார் முதல்வர் சீட்ல இருந்தா எதிர்கட்சி தலைவர் சட்டையை கிழிச்சுக்கிட்டு சட்டசபையில இருந்து ஓடிடுவாரு. அதே எங்க எடப்பாடியார் எதிர்கட்சி சீட்ல இருந்தா முதல்வர் கூட சபாநாயகர் முதுகு பின்னாடி போய் ஓடி ஒளிஞ்சிப்பாரு. சிரிச்சு பேசுறதுனால எடப்பாடியார் சைலண்ட்னு நினைக்கிறாங்க. எங்க எடப்பாடியார் சைலண்ட் இல்ல, வைலண்ட். ஸ்டாலின் குடும்பத்துக்கு கூஜா தூக்குற கொத்தடிமை அமைச்சர்களே, நீங்க ஏறி பேசுனா இறங்கி பேசுவார் எங்க எடப்பாடியார் நினைச்சு பேசுறீங்களா? நீங்க ஏறி பேசுனா எங்க அண்ணன் எகிரி பேசுவாரு. ஒரு பச்சை தமிழனுக்கு பிறந்து தமிழனா வளர்ந்து தமிழ் மண்ணில் வாழ்ந்து இன்னைக்கு தமிழக மக்களுக்காக அரசியல் பண்ற ஒரே தலைவர் எங்க தலைவர், எங்க புரட்சி தமிழர், எதிர்கட்சி தலைவர், நாளைய முதல்வர் அண்ணன் எடப்பாடி
என் குடும்பமான தோழர்களுக்கு ஒண்ணு சொல்ல விரும்புறேன். தோல்வி எப்பவுமே காயத்தை தரும். ஆனா மறுபடியும் ஜெயிக்கணும்னா அந்த காயத்தை நம்ம மறந்துடணும். ஆனா அந்த காயம் ஏற்படுத்தின சொல்லி கொடுத்த பாடத்தை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். திமுக மறுபடியும் ஆட்சி பிடிச்சதா, 2வது முறை ஆட்சிக்கு வந்ததா வரலாறே இல்ல. அடுத்த ஆட்சி அதிமுகவோட ஆட்சி. இதுதான் வரலாறு. வரலாறுல எல்லாருக்கும் ஒரு தனி பக்கம் இருக்கும். அந்த பக்கத்தை வெறுமனே விடணுமா, இல்ல அந்த வரலாறுல இருக்கிற பக்கத்துல நம்ம பேர் எழுதணுமான்றது உங்க கையில தான் இருக்கு. நம்ம ஜெயிச்சா அதிமுக ஜெயிச்ச மாதிரி